கோதுமை மாவு கொழா போட்டு செய்யலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாள் அம்மா வீட்டில் இருந்து எல்லாம் குக்கிங் வீடியோஸ் பார்க்கலாங்களா? இன்றைக்கி வந்து அம்மா வீட்டுக்கு மார்னிங்கே வந்தாச்சுங்க. அதனால் அம்மா வந்து காலைல சரி கோதுமை கொழா போட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து இது எவ்வளோ அளவு எடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் அளவு கோதுமை மாவு எடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கோதுமை மாவு வந்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம கொழா போட்டு செய்கிறதுக்கு என்ன பண்ணோன்னா, நல்லா வந்து மாவு நல்லா வணக்கணுங்க. வணக்கி மாவு வந்து அந்த ஒரு நல்ல ஒரு அரோமா வருங்க. அந்த வாசம் வர வரைக்கும் நல்லா வணக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து வணக்கினா அப்போ தான் கொழா போட்டு வந்து நல்லா மணமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அம்மா நல்லா வணக்கிட்டாங்க. இப்போ வணக்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நம்ம வந்து ஒரு 3/4 டம்ளர் அளவு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அம்மா இப்போ ஆட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணுங்க. நிறைய நம்ம கோதுமை மாவு பணியிற மாதிரி ஆட் பண்ணக்கூடாது. நம்ம கொழாப்புட்டு பண்ணுறங்காட்டி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி அம்மா கொஞ்சம் மாவு ஓரளவுக்கு லைட் சூடாக இருக்கிறங்காட்டி சரி கையில் பணியறதை விட கரண்டியில் பனைஞ்சால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தண்ணியை ஊற்றி இந்த கரண்டிலேயே வந்து கலரி விட்டுட்டே இருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டிக்கட்டியாக ஆகிற மாதிரி வருங்க. அம்மா வந்து அது ஃபுல்லாக நிறையா அந்த 2 டம்ளர் மாவு எடுத்தங்காட்டி உங்களுக்கு வந்து அந்த தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி அது கலக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் அம்மா அதை வந்து கலக்கி விட்டுட்டே இருக்கிறாங்க. கலக்கி விட பார்த்துட்டே இருந்திங்கன்னா அது மாதிரி கட்டி ஃபார்மில் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ கட்டி ஃபார்மில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அம்மா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நல்லா கொஞ்சம் பெரிய கட்டிகளாக வர ஆரம்பிச்சிருச்சுங்களா. அதனால் தண்ணி ஊற்றுறது ஸ்டாப் பண்ணிவிட்டு அம்மா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கையிலேயே வந்து அந்த ரொம்ப கட்டியாக ஆனது வந்து பார்த்திங்கன்னா கையிலேயே ஊற்று விடுவாங்க. கையிலேயே ஊற்று விடுறப்போ உங்களுக்கு பெரிய கட்டிகள் வந்து ரொம்ப குட்டியாக கட்டிகளாக வந்து மாறிடும். அதை உங்களுக்கு அம்மா இப்போ உதுத்து விடுவாங்க. அது பார்த்திங்கன்னா தெரியும். உதுத்து விட்டோடனே கொஞ்சம் பெரிய கட்டிகள் வந்து கொஞ்சம் குட்டியாக மாறிடும். அது மாறினதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் மோடில் போடுவாங்க. கட்டிகள் கொஞ்சம் நிறையா இருக்கிறங்காட்டி அவங்க வந்து நல்லா உதுத்து விட்டுட்டே இருக்கிறாங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும். அதை ஓரளவுக்கு உதுத்து விட்டுட்டாங்க. உதுத்து விட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, சரி நாங்கள் வந்து அந்த கொழாப்புட்டு மரம் வச்சுருக்கோங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அம்மா குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஒரு 3/4 அளவுக்கு வர மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஏன்னா தண்ணி வந்து ஹீட் ஆகணும், அதுக்காக ஊற்றி வச்சிடுறாங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம கொழாப்புட்டு வைக்க முடியும். அதனால் சரி அதுக்குள்ளே தண்ணியை வந்து கொதிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தண்ணி வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிக்சியில் போடுவாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. அந்த மிக்சியில் வந்து அம்மா வந்து கொஞ்சம் வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் வந்து பல்ஸ் மோடில் வந்து ஒரு 2 தடவை 3 தடவை பல்ஸ் மோடில் மட்டும் கொடுத்து ஆஃப் பண்ணிக்குவாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கட்டியாக இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது அம்மா உதுத்து விட்டாங்க. அது இல்லாமல் மறுபடியும் கட்டிகள் இருந்துச்சு. அதனால் எப்போவுமே வந்து நம்ம வந்து என்ன ஃபாலோ பண்ணுறோன்னா, அந்த மிக்சியில் போட்டு அந்த 2 பல்ஸ் மோடு வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து அந்த குட்டியாக குரணை, அதாவது நம்ம கொழாப்புட்டு கன்சிஸ்டன்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கொழாப்புட்டு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நம்ம மிக்சியில் போடுறப்ப தான் வந்து அந்த மாதிரி வரும். இதே நம்ம கையில் வந்து அந்த உதுத்து விட்டுட்டே இருந்தோம்னா அந்த அளவுக்கு வராது. இதே வந்து நம்ம மிக்சியில் வந்து போடுற சமயத்தில் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து குறையாக குட்டியாக பால்ஸ் தான் ஆகும். அது வந்து நமக்கு வந்து கையில் பண்ணுறத விட அதை வந்து ஈஸியாக வேலை ஆகும் அப்படிங்கிறங்காட்டி அம்மா அதை வந்து மிக்சிலேயே போட்டு எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய். சரி நம்ம கொழாப்புட்டு வைக்கிறதுக்கு தேங்காய் இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா. கீழே அந்த கொழாப்புட்டு மரத்தில் கீழேயும் நடுவில் அப்புறம் மேலே நம்ம கொழாப்புட்டு வைக்கிறப்போ தேங்காய் போடணும். அதுக்காக அம்மா என்ன பண்ணிட்டாங்க, கட் பண்ணி மிக்சிலேயே வந்து ஒரு ஓட்டி எடுத்துக்குவாங்க. இப்போவும் அப்படி தான் எல்லாம் பீசஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு மிக்சியில் வந்து நல்லாவே ஓட்டி எடுத்துடணும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து நம்ம துருவின இது வரணும். துருவுறதெல்லாம் இப்போ வந்து எல்லாத்துக்கும் கஷ்டமாக இருக்குங்க துருவுறதுக்கு. அதனால் இப்போ யாருமே துருவுறது வந்து ஃபாலோ பண்ணுறதே இல்லை. எல்லாமே ஒரு மிக்சியில் வந்து ஓட்டிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அரைய விடாமல் ஓரளவுக்கு ரொம்ப நைஸாக அரைய விடாமல் கொஞ்சம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம துருவின அளவுக்கு வர மாதிரி வந்து அம்மா வந்து அரைச்சி எடுத்துட்டாங்க. அம்மா வந்து எடுக்கிறது பார்த்திங்கனாலே தெரியும். இது நம்ம துருவினதும் மிக்சியில் போட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஆஃப் ஆகிடுச்சு. அதனால் அம்மா மறுபடியும் வச்சுட்டு மறுபடியும் நல்லா சூடு ஆயிடுச்சுங்க. சூடு ஆனதுக்கப்புறம் கொதிச்சிருச்சு. அதனால் மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா அம்மா வந்து இப்போ கொழாப்புட்டு மரம் எடுத்துட்டு தேங்காய் பார்த்திங்கன்னா அம்மா போடுற மாதிரி கீழேயும் தேங்காய்களை போட்டு
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொலாப்புட்டை வந்து மேலே அம்மா வந்து எடுத்து அது போடுறாங்க. தட்டத்தில் வச்சுட்டாங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு அது கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இதே தட்டத்தில் வச்சுட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது கீழே விழுகாமல் தட்டத்தில் இருந்து அப்படியே கொட்டிடலாம் பாருங்கள். அப்புறம் ஃபுல்லாக ஹாஃப் வரைக்கும் போட்டாங்க. ஹாஃப் வரைக்கும் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் தேங்காயை வந்து தூவி விட்டுக்குவாங்க. அப்புறம் மறுபடியும் வந்து அதை வந்து ஃபுல்லாக ஆகிற வரைக்கும் ஃபில் பண்ணிடுவாங்க அம்மா. அம்மா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூன் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கிற ஸ்பூன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்காக நார்மல் ஸ்பூன் யூஸ் பண்ணாமல் இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூனை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி கரண்டி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது கரெக்டாக அது உள்ளுக்குள்ளே போயிடும், கீழே விழுகாது. அதனால் அதெல்லாமே நம்ம எப்படி எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ் எல்லாம் எப்படிலாம் கம்மி பண்ணுறதோ அதெல்லாம் அம்மா அது பண்ணிக்குவாங்க பார்த்திங்கன்னா. அப்புறம் இதை நினச்சிட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா தேங்காயை வந்து மேலே மறுபடியும் ஃபில் பண்ணிட்டாங்க. ஃபில் பண்ணிவிட்டு லிட்டு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணுறாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா அதை எடுத்து நம்ம அந்த குக்கரில் வந்து நல்லா ஆவி வரணும். ஆவி வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொதிச்சு ஆவி வரும் இல்லைங்களா, அந்த டைமில் தான் வந்து அந்த கொலாப்புட்டு மரத்தை எடுத்து வைக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நிமிஷம் வரைக்கும் வேகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு கம்பல்சரியாக வேகணும். அப்போ தான் வந்து வேகுங்க. ஏன்னா வந்து நம்ம சீக்கிரமாக 5 மினிட்ஸ்லாம் வேகாது. அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு வேணும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அம்மா வந்து வெந்துருச்சுங்க. வெந்ததுங்காட்டி அம்மா துணி வச்சு எடுக்கிறாங்க பாருங்கள். எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து நம்ம எப்போவுமே ஹாட் பாக்ஸில் அம்மா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஏன்னா ரொம்ப ஹாட்டாகவே இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா அது இல்லாமல் நம்ம இது வெளியே வந்து வைக்க முடியாது. அப்போவே வந்து சாப்பிட்றதா இருந்தால் நம்ம வந்து வெளியே வச்சு அப்போவே சாப்பிட்டுக்கலாம். எப்படி இருந்தால் வந்து நம்ம நிறைய இன்னும் கொலாப்புட்டு எடுக்கணும் இல்லைங்களா, அதனால் வந்து வெளியே வச்சா சீக்கிரம் வந்து ட்ரை ஆயிரும். ட்ரை ஆயிடுச்சுன்னா உங்களுக்கே தெரியும் அது ரொம்ப ஹார்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் அம்மா எப்போவுமே ஹாட் பாக்ஸில் போட்டுக்குவாங்க. ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு ஸ்டோர் பண்ணிக்குவாங்க. இதை நம்ம என்னெல்லாம் வந்து போட்டு சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா கரும்பு சக்கரை கொஞ்சம் நெய் ஊற்றி போட்டு சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும். கரும்பு சர்க்கரையும் போட்டு சாப்பிடுவாங்க. ஒவ்வொருத்தரும் வெல்லமும் நல்லா தட்டி வச்சு அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும். நம்ம எப்போவுமே வந்து அரிசி மாவு கொலாப்புட்டுக்கு தான் வந்து கடல குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. பட் ஆனால் இந்த மாவு கொலாப்புட்டுக்கு கரும்பு சர்க்கரை தான் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.